சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கருத்தை சொல்லும் குட்டி கதை தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு நாட்டில் மக்கள் எல்லாம் பல தீய கருத்துக்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும், அவங்க அறிவை மறந்துட்டு அந்த தீய கருத்துக்களை நம்பி, அந்த எதிர்மறை ஆற்றல்களை நம்பி பல பேர் தன்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை அவங்களே உண்டாக்கிக்கிறாங்க. அதனால மக்களுக்கு அறிவுல தெளிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மந்திரி ஒருத்தர் அரசர்கிட்ட ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்படி அந்த கருத்தை முன்வைக்கும் போது இதுவும் சரியா தான் இருக்கு, நம்ம நாட்டுல நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட அரசர் என்ன பண்றாரு, ஒரு ஆணை வெளியிடுறாரு. வார வாரம் இனிமே ஒரு நாள் மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல, நாட்டு மக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல கூட வச்சு அந்த ஒரு இடத்துல ஒரு பண்டிதர் ஒருவரை சொற்பொழிவாற்ற வைக்கணும் அப்படின்றதே அவரோட ஆசையா இருந்தது. அந்த பண்டிதர் சொற்பொழிவாற்றுனதுக்கு அப்புறமா அந்த பண்டிதரும் முழுமையா அறிவுடையவர்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால அந்த சொற்பொழிவுக்கு அப்புறமா சில வாதங்கள் செய்யலாம், ஏதாவது ஐயங்கள் இருந்தா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி வார வார சொற்பொழிவு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பண்டிதர் ஒவ்வொரு தலைப்புல தானே பேசுவாங்க சொற்பொழிவு அப்படிங்கும் போது, அது மாதிரி ஒரு நாள் ஒரு நபர் என்ன பண்றாரு, ஒரு பண்டிதர் என்ன பண்றாரு அப்படின்னா, சுயநலத்தோட இருக்காதீங்க அப்படின்ற தலைப்புல சொற்பொழிவு பண்றாரு. அவரோட சொற்பொழிவு கேட்க கேட்க அவ்வளோ இனிமையா இருக்கு. அங்க இருந்த எல்லாருமே அதை ரசிக்கிறாங்க. இனிமே சுயநலத்தோடயே இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரசிச்சு கேட்டுட்டு இருந்தப்ப கடைசியில அவர் சொற்பொழிவை நிறைவு செஞ்சுட்டு ஏதாவது வாதங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். ஒரு 9 வயது சிறுவன் துளி கூட பயம் இல்லாம எந்திரிச்சு, எனக்கு ஒரு ஐயம் இருக்கு, நீங்க சொல்ற கருத்துல சுத்தர எனக்கு உடன்பாடு இல்லை, நீங்க என்ன சுயநலத்தோட இருக்கக்கூடாது நான் சொல்றீங்க, அப்படியா, அந்த கருத்துல எல்லாம் எனக்கு சுத்தர உடன்பாடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க மாதிரி அவன் அந்த பண்டிதர்கிட்ட பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அத்தனை பேர் பாராட்டுறாங்க. அந்த சின்ன பையனெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்க அவ்வளோ நல்லா பேசுனீங்க அப்படி இப்படின்னு பாராட்டினதும் அவருக்கு அந்த பண்டிதருக்கு அந்த பையனோட நினப்பு மட்டுமே இருக்கு. அவர் வீட்டுக்கு போறாரு, தூங்குறாரு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அந்த எண்ணத்தை மறக்கவே முடியல. எப்படி அந்த பையன் நம்மளை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், நம்ம சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, சுயநலத்தோடு வாழக்கூடாது தானே, இதை தானே எல்லா முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க, அதை தானே நம்ம சொன்னோம், இதென்ன இந்த பையன் இப்படி கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஐயம் இருந்தது. சின்ன பையன் தானே அப்படின்ற ஒரு விஷயத்தை விட நம்ம ஒரு விஷயம் ஈடுபாட்டோட பண்ணி எல்லாரும் பாராட்டி அதை ஒருத்தவங்க குறை சொன்னாங்கன்னா அந்த வழி அந்த பண்டிதருக்கு நல்லா புரிஞ்சிருந்தார். அதனால போயிட்டு அந்த சிறுவன்ட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு அந்த அவரோட எண்ணம் நைட்டு குதிரை எடுத்துட்டு அந்த நபர் அந்த சின்ன பையனை போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மன்னர் காலத்துல தான் குதிரை தான் இருக்கும், இப்ப இருக்கிற மாதிரி வாகனங்கள்லாம் இருக்காது. அதனாலதான் என்னமோ அவங்க காற்றெல்லாம் மாசுபடாம நல்லா ஜாலியா இருந்தாங்களோ என்னமோ. ஆனா அப்ப அந்த நபர் குதிரையில தான் போறாரு. குதிரையில போயிட்டு இருக்கும்போது அவருக்கு பலவேறான யோசனைகள், இந்த பையன் இருப்பானா இல்லை இருக்க மாட்டானா, எங்க போவான், என்ன பண்ணுவான், ஒண்ணுமே தெரில. எப்படியோ அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த பையனோட வீடை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த இரவுல போயிட்டு அந்த பையன்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி நீ அப்படி சொன்னீங்க, எதுக்குப்பா அப்படி சொன்ன அப்படின்னு கேட்டப்ப அந்த பையன் சொல்றான், எனக்கு தூக்கம் வருது, எனக்கு நான் உங்களை மாதிரி வெட்டியானவர், மற்றவங்கள்ட்ட போய் பேசுறவர் கிடையாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க அப்படிலாம் நீங்க சும்மானு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவனோட அறைய அடைச்சிட்டு வீட்டை அடைச்சிட்டு போய் உள்ள போய் படுத்து தூங்கிடுறான். என்னடா அது, ஒரு பையன் இப்படி ஒரு பண்டிதரை அவமானத்தக்க வகையில பேசுறாங்க, அவங்க பெற்றோர் கூட என்னன்னு கேட்கலையா அப்படின்னு பண்டிதருக்கு கோவம். அந்த பக்கத்துல இருக்க மூதாட்டிட்டு போய் அவனை பற்றி விசாரிக்கும் போது அவங்க அம்மா அப்பா நிறைய பேருக்கு நல்லா உதவி செய்யறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க நிறைய கடன் வாங்கி அவங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. ஆனா அவங்க உறவினர்கள் யாருமே அவனுக்கு உதவலை. அந்த கோவத்துலதான் அந்த பையன் அப்படி சொல்றான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மூதாட்டி சொல்றாங்க. இந்த மூதாட்டி சொன்னது கேட்டோடனே அந்த பையன் மேல கொஞ்சம் இரக்கம் இந்த பண்டிதருக்கு வருது. காலையில இந்த பையனை பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. அந்த பையனை பிடிக்கவே முடியல. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு காலையில பேப்பர் போட போறான், மத்தியானம் பூ விற்கிற கடைக்கு போறான், அதுக்கப்புறம் படிக்க போறான், ஸ்கூலுக்கு போறான்னு அவனோட அந்த அன்றாட வாழ்வு ரொட்டீனை பார்க்கும்போது இவரால் அப்பாடி இவ்வளோ வேலை செய்யறானே, நம்ம கூட இந்த நிலைமையில இருந்திருந்தா இப்படி இருந்திருக்க மாட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்குறான். அந்த பையனை பற்றி கேட்கும்போது, ஏன் என்னை போட்டு படுத்துறேன்னா, நைட்டே சொல்லிட்டேன், உனக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு. இல்லைப்பா, எனக்காண்டி ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி ஒரு பதில் சொல்லிட்டு போயேன் அப்படின்னு கேட்டோன்னே, சரி இவ்வளோ கேட்குற, அந்த மரத்தை பார்த்துக்கோ, அந்த
மரம் தான் உனக்கு உதாரணம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அந்த அப்பா அம்மா நினச்சிதான் அவன் சொல்கிறான் போல அப்படின்னு நினச்ச உடனே அந்த மரத்தை போய் இந்த பண்டிதர் உத்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது 2 மரம் பக்கத்தில் இருக்குது. ஒரு செடி ஒரு மரம் இருக்குது. அந்த செடியில் வந்து ஒரு கொடி வந்து வளர்ந்துருக்கு. அது வளர்ந்துற உடனே அந்த செடி வந்து நசுங்கி போயிருக்கு. அதே கொடி வந்து அந்த மரத்துலையும் படர்ந்துருக்கு. ஆனால் அந்த மரம் நிலைத்து நிற்குது. அந்த கொடியும் நல்லா இருக்கு. இது ஏன் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது தான் அவருக்கு புரியுது, தன்னை நிலைப்படுத்தி கொண்டு எதுக்காவது இடம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த மரம் நிலைச்சு நிற்கும். இதுவே தான் வளர்றதுக்கு முன்னாடியே இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த செடியும் அழியும், அதை நம்பி வர கொடியும் அழியும். அதுதான் அந்த பையன் வந்து அந்த அதை எடுத்துக்காட்டா வந்து சொல்லிட்டு போயிருக்கான். உடனே இந்த பண்டிதர் வந்து அன்னைக்கு நினைக்கிறாரு. அப்ப இந்த பையனோட வாழ்க்கையில என்ன நடந்தது திடீர்னு கேட்கும் போதுதான் தெரியுது, அவங்க அப்பா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எல்லாருக்கும் உதவி செய்யறவங்க, யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதவங்க. ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் உதவி செஞ்சு அவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் இருக்காங்க. ஒரு தடவை அவங்களோட உறவினர் ஒருத்தர் வந்து எனக்கு லட்சமாக பணம் வேணும், எனக்கு வந்து என்னோட தொழிலை மேம்படுத்திக்க வேணும் தாங்க அப்படின்னு கேட்கும்போது இவர்கிட்ட அப்போ பணம் இல்லை, அதனால உறவினர் கேட்டுட்டாரே அப்படின்ற ஒருத்துக்காண்டி உறவினருக்காண்டி கடன் வாங்கி கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் அந்த கடன் வாங்கின பணம் எல்லாம் இவர் வந்து போட்டு அது நஷ்ட ஈடாயிடுது. நஷ்ட ஈடானோடனே அவர் மட்டும் தப்பிச்சு, அவரும் அவர் குடும்பம் அவர் பிள்ளைகள் எல்லாம் தப்பிச்சு வேற ஊருக்கு போயிடுறாங்க. மொத்த கடன் சுமையும் இந்த பையனோட அப்பா கிட்ட வந்து விழுகுது. அதனால அந்த கடன் சுமையெல்லாம் ஒரு கட்டத்துல தாங்க முடியாம இந்த சின்ன பையனை மட்டும் விட்டுட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல யார் பண்ணது தப்பு? அந்த உறவினர் வந்து நடுத்தர குடும்பம் அப்படின்னு வந்து கேட்டதுனாலயா, இல்ல சுயநலமே இல்லாம எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற மனசு இருந்தா அவங்க அப்பா அம்மா மேல தப்பா? யார் மேலேயும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லார் மேலேயும் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்றைக்குமே ஒரு மனுஷனுக்கு எல்லா குணமும் தேவை. சுயநலன்றது ஒரு தீய குணம்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த சுயநலம் இல்லைன்னா ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் முடியும். எப்படி அந்த கொடி படறதுக்கு அந்த அந்த செடியாக இருக்கும்போதே அந்த கொடி படன்னு தான் சொன்னேன்னு, அந்த கொடி அந்த செடி மொத்தமாக அழிஞ்சு போயிடும். ஆனால் அந்த மரம் நிலைத்து நிற்கிறதுனால அந்த நிலைத்து நிற்கும் போது அது காய் கனியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே அது ரொம்ப ஸ்ட்ராங். அப்படி இருக்கும்போது அது வந்து அதுக்கு இடம் கொடுக்கும்போது அந்த கொடியும் நல்லா வளருது. அதாங்க, என்றைக்குமே நம்மக்கிட்ட காசு இல்லாத போது நம்ம மற்றவங்களுக்கு போய் உதவக்கூடாது. இதுவே நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குங்கும் போது மற்றவங்க கேட்கும்போது கொடுக்காம இருக்கிறது மகா பெரிய பாவம். ஆனால் நம்மக்கிட்ட இல்லாதப்போ மற்றவங்க கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றத நம்ம உணரணும். உணர்ந்து நம்ம இனிமேல் சேர்த்துட்டு உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க என்ன வேணால் சொல்லட்டும், நீ ரொம்ப சுயநலமாக இருக்க, உன் வாழ்க்கையே நல்லா இருக்கிறது, என்ன சாபம் விட்டாலும் இந்த இடத்துல அது படிக்காது. ஏன்னா சுயநலம் அப்படின்றதும் அது தன்னலம் அப்படின்றது வேற. சுயநலம்ன்றது வேற, தன்னலம் எல்லாம் இருந்து இதெல்லாம் எனக்கு தான், இதெல்லாம் நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறாங்களா, அவன் சுயநலமாக இருக்கான். இதுவே எதுவுமே இல்லாமல் நீங்கள் உதவி கேட்டும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கான்ல, அவன் தன்னலமாக இருக்கான் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்றைக்குமே சுயநலமாக நம்ம இருக்க வேணாம், ஆனால் தன்னலமாக இருக்கணும். தன்னலம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது. அதனால சுயநலம் கொஞ்சம் வேணும், தன்னலமும் கொஞ்சம் வேணும். அதனால் அதெல்லாம் உணர்ந்துட்டு வாழுங்க. என்றைக்குமே எல்லாருக்கும் கொடுக்குற கொடைவள்ளலாகவும் கருணனாகவும் இருக்க வேணாம். நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் நம்மக்கிட்டே வச்சுக்கணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு மனிதனாகவும் ஒரு நல்ல சுயநலவாதியாகவும் இருக்க வேணாம். நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்போம். நமக்கு இருந்தால் உதவி செய்வோம், இல்லைன்னா நம்மளோட நம்ம வச்சுட்டு இருப்போம் அப்படின்றத நான் வந்து உறக்க சொல்கிறேன். அதனால் யாருமே வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிற கொடைவளெல்லாம் இருக்க வேணான்னு சொல்லலை. உடனே எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுவீங்க, இந்த பாப்பா என்ன சொல்லுது, இந்த மாதிரி தீய எண்ணங்களை வந்து மக்கள் மனசில் விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா நமக்கு என்றைக்குமே வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். அதை வந்து நம்ம உதவி செஞ்சு நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கக்கூடாது, மற்றவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி நமக்கு எடுத்துக்கக்கூடாது. அதனால அந்த நல்ல மனதில் வச்சுக்கிட்டு உங்களோட உதவிகளையும் சரி உங்களோட தன்னலத்தையும் சரி யோசித்து செய்யுங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் திஷா திரவியராஜ். அரசு மாதிரி பள்ளி புதுக்கோட்டை கைக்குறிச்சியில் நான் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நன்றி, வணக்கம்.